அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குயிக்காக 10 நிமிஷத்தில் ரிச்சான டேஸ்ட்டில் இந்த பூண்டு சட்னி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் நீங்கள் டெய்லியும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்க முடியும். பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கை அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவு பூண்டுக்கு நம்மளுக்கு ஒரு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 5 தக்காளி தேவைப்படும். பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 5 தக்காளிக்கு 5 காஞ்ச மிளகாய் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். காரம் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வேணும் காரம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லா பொருட்களையுமே நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு பூண்டும் தக்காளியும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் சேர்த்திங்க அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒருவேளை தக்காளி அதிகமாகிடுச்சு இல்லை பூண்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூண்டு சட்னியை சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நம்ம முக்கியமாக நல்லெண்ணெய் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பூண்டோட நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அதோடைய வாசமும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப குயிக்காக இதை பண்ணிட முடியுங்க. அதே சமயம் இதை நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அதோடைய டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையான போது இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது நீங்கள் கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னுமே இந்த சட்னி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான அட்டகாசமான பூண்டு சட்னி இட்லி தோசைக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் இந்த பூண்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.